சொல்லுங்க. அவன் போலீஸ்ங்கிறதுனால தானே கொஞ்சம் உள்ள வந்து அடிக்கிறான். அதே நீங்க இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்க வச்சுட்டு இருக்கீங்க. உங்க மேல அதிகாரி கூப்பிடுங்க, சொல்லுங்க சார். நாங்க என்ன தப்பா பேசுறோமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணை பூந்து அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் ஒரே கேள்விதான் கேக்குறேன். அது யாரா வேணாலும் அந்த லேடி தான், அந்த பொம்பளை தான், யாரா வேணாலும் இருக்கட்டும். நான் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ரிமாண்ட் பண்ணாம நீங்க வைங்க சொல்லிட்டீங்கல்ல. பாத்துறேன், நான் பாத்துறேன். நீங்க தான் சார் சொன்னீங்க, நீங்க தான் அவனை அடி முடிஞ்சா அடி நீங்க தான் சொன்னீங்க. நான் அடிக்கிறேன் வெளியே விட்டுருங்க. அவ்வளவு பெரிய கோமாளி அடிக்க தெரியாம வரும், பொறுக்கி அடிக்க தெரியாம வரும். சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, அப்படிதான் கேட்போம். என்ன ஒழுங்கா பேசுறதா? எப்படி ஒழுங்கா பேசுறது? அவனை மாதிரி வந்து ஒழுங்கா பேசுறீங்களா? அவனை மாதிரி வந்து ஒழுங்கா பேசுறீங்களா? அவனை மாதிரி வந்து ஒழுங்கா பேசுறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இப்ப தடுக்க வர்றீங்கல்ல, இப்ப தடுக்க வர்றீங்கல்ல, இப்ப தடுக்க வர்றீங்க நீங்க, இப்ப தடுக்க வர்றீங்க அவனைய. நடக்குமா இல்லையான்னு பாருங்க. உங்க மோட்டிவேஷனே இதுதான். இருக்கிற வர்றவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு இங்க வந்து அனாவசியமான ஒரு பழக்கத்தை உருவாக்கி எங்க மேல நீங்க கேச போடணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். ஆமா, எடுத்து பாருங்க, பாருங்க, பொய்யா பேசிட்டு இருக்கிறோம். சொல்ல முடியும். பச்சை பொறுக்கி 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 போலீஸ் சொல்ற போலீஸ பொறுக்கின்னு சொல்லல, போலீஸ் கிடையாது. அந்த போலீஸ் பொறுக்கிதான், போலீஸ் தான், அந்த போலீஸ் பொறுக்கிதான், அவன் பொறுக்கிதான், போலீஸ் பொறுக்கிதான், ஒருத்தர பேசுறாரு, போலீஸ் பொறுக்கிதான் சொல்லுவேன்.